சுவாச காற்றாம் தாய் தமிழுக்கும் ரோஜாவனமாம் தாய் மண்ணிற்கும் தலைவணக்கம். பெருமைக்குரிய வீகளத்தூர் மன்னருக்கு என் முதல் வணக்கம். ஒரு அழகான கட்டாந்தர இருக்கக்கூடிய பகுதியை இவ்வளவு அழகான வண்ண வண்ண விளக்குகளால் ஒரு அழகான கல்வி சாலையாக மாற்றி இந்த பகுதி மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செம்மாந்து நிற்கக்கூடிய இந்த ஐடியல் பள்ளியை நான் தலைதாங்கி வணங்கி மகிழ்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய, இதற்காக தன்னுடைய இதய துடிப்பையும் தன்னுடைய மொத்த உழைப்பையும் கொட்டி இந்த பள்ளி இவ்வளவு அழகாக வளர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய அத்தனை நிர்வாகிகளையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த பகுதிக்கு எழுத்தை அறிவித்து உலக உருண்டை முழுசுக்கும் எதிர்காலத்தில் சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய அத்தனை அன்பர்களையும் மீண்டும் ஒரு முறை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம் கட்டடம் மட்டும் இருந்தால் பத்தாது. அங்கே இருக்கக்கூடிய வாண்டுகளுக்கு, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளவு அழகான கல்வியை தர வேண்டும். அந்த கல்வியை தரக்கூடிய உலகத்தில் தாய் தந்தை விட ஒரு மடங்கு மேலே என்று சொல்வேன். இருபால் ஆசிரியர் பெருமக்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மேடையில் அலங்காரம் செய்யக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் பெரிய அளவில் வந்து விடுவார்கள் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களையும் நான் வீர வணக்கத்தோடு நான் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக வெங்கல மோகன், நண்பர் செந்தில்குமரன், என்னுடைய மாணவர்களாக இங்கு வரக்கூடிய சோலைமுத்து உள்ளிட்ட அத்தனை மாணவ செல்வங்களையும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வண்ண வண்ண ஆடையோடு சின்ன சின்ன வாண்டுகள் பிஞ்சு கைகளோடும் பஞ்சு கால்களோடும் அமர்ந்திருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் அதிகமாக நம்புறது யார் அப்படின்னா, இந்த நாட்டுடைய குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் உலகத்துக்கு தலைமை தாங்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த இந்த பள்ளியினுடைய மாணவ சிங்கங்களையும் மாணவிய ரோஜாக்களையும் நான் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேடையில் வந்து இருந்தபோது நிறைய வித்தியாசமான சில உண்மைகளை பார்க்க முடிந்தது. நான் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு, நிறைய கல்லூரிகளுக்கு நான் சிறப்பு விருந்தினராக போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்தபோது சற்று ஆச்சரியத்தை பார்க்கிறேன். திடீர்னு நிறைய சான்றிதழ்லாம் உங்கள் முதல்வர் அறையில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அடுக்கி வச்சப்போ அதில் கையெழுத்து போட சொன்னாங்க. இது என்ன இவ்வளவு சான்றிதழ் இருக்கேன்னு கேட்டேன். இதெல்லாம் 100% வருகை பதிவு வந்த மாணவர்களுக்கான சான்றிதழ்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு உண்மையோடு சொல்கிறேன், ஒரு நாள் கூட விடுப்பு போடாமல் பள்ளிக்கூடத்திற்கு வந்த அதிக மாணவர்களை கொண்ட பள்ளிக்கூடம் இதாக தான் இருக்கும். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா நான்லாம் என்ன பண்ணுவோம், படிக்கும்போது காலையில் எழுந்தா தொலைக்காட்சி பார்த்துட்டே இருப்பேன். மழை பெய்தா லீவ் விடுறானுங்களா, நம்ம அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் அப்படி கொஞ்சம் மட்டம் போட்டுடலாமே அப்படின்னு நினைப்பேன். நான்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்தால் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல், லீவ் எடுக்காமல் இவ்வளவு குழந்தைகள் வந்து பரிசு வாங்கினார்கள். அத்தனை குழந்தைகளையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏன் தெரியுமா, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது யார் ஒரு மாணவன் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறானோ அவன் உலக உருண்டையில் எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் சரி, எவ்வளோ பொறுப்புலையும் சரி, ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டான். அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கத்தை தருகிற பள்ளிக்கூடமாக இது இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு ஆச்சரியம், வந்து உட்கார்ந்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து வழக்கமாக நாங்கள் பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இப்படித்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மேடைகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக இந்த பள்ளிக்கூடத்தில் தான் குழந்தைகள் உணர்வுபூர்வமாக சைகையோடு தமிழ் தாய் வாழ்த்தை பாடினார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வீர வணக்கம். ஏனென்றால் இந்த உலகத்தில் புதியவனை படைக்க வேண்டும், புதுசாக ஏதாவது செய்கிறாங்களா என்றுதான் பார்க்கிறார்கள். அந்த புதியவனை படைக்கக்கூடிய ஆச்சரியம் இந்த பள்ளிக்கூட நண்பர்களுக்கு இருக்கிறது. அந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை உருவாக்கிய அந்த ஆசிரியர் பெருந்தைகளை மீண்டும் ஒருமுறை நான் வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, பெற்றோர்கள் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா?
ஒன்று ரெண்டு கருத்தை மட்டும் நான் சொல்லி உங்களை விடைபெற ஆசைப்படுகிறேன். நாம் காலூன்றி இருக்கக்கூடிய இந்த மண், நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மண் ஒரு பாரத தேசம், ஒரு இந்திய தேசம். இந்த இந்திய நாடு ஒரு சாதாரண நாடு அல்ல. நிறைய பண்பாடு மிக்கிறது, பழக்க வழக்கம் மிக்கிறது. இன்னும் சொல்ல போனா வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற ஒரு அழகான நாடு இந்தியா. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் பொறாமையோடு பார்க்கிற ஒரு நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது. அதை விட இன்னும் ஒருபடி மேல போய் பாரதியார் சொல்ற மாதிரி செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாதி காய்தனிலே என்று சொல்வார். இந்த நாடு என்பது செந்தமிழ் நாடு, செம்மையான தமிழ் பேசுகிற தமிழர்கள் நிறைந்த இந்த மண் என்று நாம் பார்க்கிறோம். வீரத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய மண் இந்த தமிழக மண். அந்த மண்ணில் வாழ்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன் தெரியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு அழகான பருவம், அற்புதமான பருவம் குழந்தை பருவம். பெற்றோர்களே, உங்கள்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த குழந்தை செல்வத்திற்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை. ஒரு கவிஞன் சொல்வான், ஒரு பூக்காடு முழுசும் பூக்கட்டுமே, அது ஒரு குழந்தையின் சிரிப்புக்கு ஈடாகுமா என்று சொல்லுவான். எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய சிரிப்புக்கு அது ஈடாகாது. ஒரு முறை ஏஆர் ரகுமான்ட்டு போய் கேட்டாங்களாம், சார் நீங்க எவ்வளோ இசைக்கருவி இசைக்கிறீங்கல்ல, அதுல ரொம்ப 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 உங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவி எது, எந்த இசை ரொம்ப உங்களுக்கு இதயத்தை கவரும் என்று கேட்டார்களாம். ஏஆர் ரகுமான் பட்டுன்னு யோசிக்காம சொன்னாரு, குழந்தையின் மழலை சொல் என்று சொன்னார். குழந்தையின் மழலை சொல் தான் உலகத்திலே மிகச்சிறந்த இசை என்று அவர் சொல்லுகிறார். இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ இல்லையோ, ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன கொடுக்க வேண்டி இருக்கிறது? கல்வி. கல்வி ஒன்றுதான் எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் என்ன செய்யும்? உயர்ந்த பதவியில் உயர்ந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கிறது இந்த கல்வி செல்வம் மட்டும்தான். அப்ப இந்த கல்வி எங்க கிடைக்கும்? நல்ல பள்ளிக்கூடத்தில் கிடைக்கும். நல்ல பொருளை நல்ல கடையில் போய் வாங்குறது மாதிரி நல்ல கல்வி என்பது சிறந்த பள்ளிக்கூடங்களில் தான் கிடைக்கும். அது இந்த பள்ளிக்கூடத்தில் பார்க்கும் போதே தெரிகிறது. மிகச்சிறந்த சாதனையான குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். எனவே அது இங்கே கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த நாட்டை, இந்தியாவை பார்த்து பொறாமைப்படுகிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம். 18 to 25 வயசு வரைக்கும் அதிகமான எண்ணிக்கை உடைய இளைஞர்களை கொண்ட நாடு உலகத்திலே நம்முடைய இந்தியா. குறிப்பாக குழந்தை செல்வங்கள் சாதாரணமான அல்ல. டாக்டர் கலாம் கடைசி வரைக்கும், தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் யாரை போய் தேடி போனார் தெரியுமா? பள்ளிக்கூடமா போனார். குழந்தைகள்கிட்ட போய் பேசினார். குழந்தைகள்கிட்ட நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா குழந்தை எதிர்காலத்தில் என்ன செய்யும்? பெரிய திறமைசாலியா மாறும். நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கல்லூரி மாணவர்களை பார்த்து நான் ஒரு நாள் பயந்ததில்லை. ஏன் தெரியுமா? அவன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவேன். ஆனால் நான் ரொம்ப பயப்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிக்கூட வாண்டுகளை பார்த்து பயப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் ஒரு நாள் கல்லூரிக்கு புறப்பட்டு இருந்தேன். திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பாப்பா ஏத்தாப்பில் வந்து, அங்கிள் நெல்லுங்க அப்படின்னா. என்னப்பான்னு கேட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டுற, பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னா. ஏய் நேரம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா. இல்லை அங்கிள் சொல்லிட்டு போங்க அப்படின்னா. சொல்லு அப்படின்னா. அவர் சொன்னா உடனே ஒரு கேள்வி கேட்டா, தோசை ஏன் திருப்பி போடுறோம்? தோசையை ஏன் திருப்பி போடுறோம்? நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். அந்த வினாவுக்கு, அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியவில்லை. நானும் MA, MPhil, PhD, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அவ உடனே என்கிட்ட கேட்டா, நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா. ஏய் நீ தானே கேட்ட, சொல்லு அப்படின்னு. அந்த பாப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னா, தோசைக்கு தானா திரும்ப தெரியாது, அதனால திருப்பி போடுறோம். ஏய் கொன்னே போடுவேன் அப்படின்னு. அங்கிள் இன்னொரு கேள்வின்னா, ஐயோ நான் நேரம் ஆச்சு வந்துட்டேன் அப்படின்ட்டேன். இந்த குழந்தைகள் கேட்கிற வினாக்களுக்கு, அந்த குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியல. நிறைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டு இருந்தாராம், ஒரு கணித ஆசிரியை. திடீர்னு ஒரு பையன்ட்ட கேட்டு, அப்படியே 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன்ட்ட. அந்த பையன் கேட்ட உடனே அவன் சொன்னான், தம்பி 8ல் பாதி எவ்வளோடா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பையன் கேட்ட உடனே 3 டீச்சர் அப்படின்னா. 8ல் பாதி 3 எப்படிடா அப்படின்னாங்களாம். டீச்சர் போர்டில் 8ன்னு எழுதுங்க, பாதியை கட் பண்ணுங்க, 3 வருவான் என்று சொன்னானாம். இப்படி குழந்தைகள் சிந்திக்கிற சிந்தனைகள் நிறைய சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் குழந்தைகளே, நீங்கள் தான் இந்த நாட்டுடைய செல்வம், நீங்கள் தான் எதிர்காலம்.
பெற்றோர்களே, நீங்கள் நன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் விளையாடுற குறும்பு பண்ற குழந்தைங்களை சாதாரண நினைச்சிடாதீங்க. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் நம்மை தாங்கும். இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் இந்த ஊரை வெளி உலகத்துக்கு கொண்டு போகும். இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் உலகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து தானும் வளர்ந்து எல்லாரையும் வளர வைப்பாங்க. எனவே குழந்தைகளை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியாத மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட அவ்வளவு திறமைகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த திறமைகளை நாம் என்ன செய்யணும்? அப்படியே ஊக்கப்படுத்திட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 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 திறமைகள் தான் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த இடத்துக்கு வருவார்கள். நம்ம குழந்தைங்க விளையாட்டு போட்டியில் நிறைய போட்டிகளில் பரிசு வாங்கினாங்கல்ல, எல்லாத்தையும் திறமை இருக்கு. அந்த திறமையை நாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? ஊக்கப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். இங்கே இருக்கக்கூடிய +2 10th படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்களுடைய கல்வியில் அதிக கவனம் செலுத்துங்கள். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும், நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பரிசும் எதிர்கால வெற்றியினுடைய படிக்கட்டுகளாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய பெற்றோர்கள். இந்த உலகத்திலே எது மிக சிறந்த அன்பு என்று ஒரு வினா கேட்டார்களாம், ஒரு ஆராய்ச்சி பண்ணார்களாம். அதுல கிடைச்ச விட என்ன தெரியுமா? உலகத்திலே மிக மிக உயர்ந்த அன்பு எது என்றால் தாய் அன்பு, அம்மா. அந்த அம்மா பாசத்துக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது. அது மெழுகுவர்த்து மாதிரி வெளிச்சத்தை கொடுத்துட்டு அப்படியே கரைஞ்சி போகும்ல, அதே மாதிரி அம்மா அன்பு, தாய் அன்பு என்பது குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுசும் தேகம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான ஒரு புனித அன்பு இல்லையா? அதை விட இன்னொரு அன்பு இருக்கிறது, அவர் அப்பா. இந்த அப்பா என்று ஒருவர் இருக்கார்ல, அவர் காட்டிலையும் மேட்டிலையும் வெளிநாட்டிலையும் போய் சம்பாதிச்சு தான் சாப்பிடுறாரு இல்லையோ, வெயிலையும் காட்டிலையும் மேட்டிலையும் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் வாழ்நாளை முழுசும் தியாகம் செய்கிறார். ஒரு நாள் என்னுடைய கல்லூரி மாணவர் ஒரு நாள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வார்த்தை போட்டிருந்தார். என்ன தெரியுமா போட்டிருந்தார்? அப்பா என்றால் புரோட்டா கடையில் தோசைக்கல் மாதிரி அப்படின்னு போட்டிருந்தான். அப்பா என்பவர் தோசைக்கல் மாதிரி என்று போட்டிருந்தான். போட்டு அடுத்த வரையில் இருக்கான், தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய குழந்தைகளையும் அந்த தோசைக்கல்ல இருக்கக்கூடிய மொறுமொறுன்னு தோசை மாதிரி அழகாக கொடுக்கிறாரு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய அந்த விறகுலேருந்துடைய நெருப்பெல்லாம் அந்த சூடெல்லாம் தாங்கிக்கிறாரு. அப்பா என்பவர் எல்லா துன்பங்களையும் தாங்கிக்குவார், தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் தோசை மாதிரி மொறுமொறுன்னு கொடுக்கிறார். அப்பா வணங்கக்கூடியவர், ஆற்றல் மிக்கவர் இல்லையா? அந்த அப்பாவை நாம் எப்போதுமே என்ன செய்யணும்? தமிழ் தோளிலையும் நெஞ்சிலையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உடன்பிறப்புகள், நம்ம கூட பிறந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இராணுவ தளபதி மாதிரி. ஒரு பிரச்சனை உடனே வந்து ஓடி நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாருமே நம்முடைய இராணுவ வீரர்கள் மாதிரி நமக்காக உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட உன்னத உறவுகள் நம்மிடம் நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றையும் விட ஒரு உயர்ந்த உறவு இருக்கு. அது என்ன தெரியுமா? நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். எந்த ஜாதி மதம் பார்க்காமல், ஏழை பணக்காரன் பார்க்காமல், 2 இதயங்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அழகான அன்பு இந்த உலகத்தில் நட்பு தான். பள்ளியிலையும் கல்லூரியிலையும் வேலை பார்க்கிற இடங்களிலும் கிடைக்கக்கூடிய அன்பு இருக்குல்ல, அந்த அன்பை கடைசி வரைக்கும் கொண்டவன். நட்பு ஒன்றுதான் மலை மேக மாதிரி அன்பை பொழியும். நட்பு ஒன்றுதான் தோல் மேல நம்ம வீட்டு மேல தூக்கி விட்டு என்ன செய்யும்? அழகு பார்க்கும் இல்லையா? மாணவ கண்மணிகளே, நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, ஒன்றே ஒன்றை மட்டும் நினைச்சக்கூடாது, நீங்க மறக்கவே கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய பணியை மீறி குழந்தைகளுக்காக என்ன செய்யறாங்க? நிறைய பணிவிடை பண்றாங்க. நான் போன வாரம் நம்முடைய அரியலூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, 1330 திருக்குறளை யார் மனப்பாடம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபா பரிசு அரசாங்கம் சொல்லிடுச்சு. 10,000 ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தையா உள்ள கூப்பிட்டு என்ன செய்யுது? நாங்கள் கேட்டோம், ஏய் முதல் திருக்குறள் சொல்லு, நட்பு என்று தொடங்கும் திருக்குறள் சொல்லு, கடைசி இப்படி மாற்றி மாற்றி கேட்டால் ஒரு 7ஆம் பையன் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் 1330 குறள்னு சொல்லி தான் 10,000 ரூபா பரிசு. அப்போ இன்னொரு பாப்பா வந்தா, அவள்கிட்ட கேட்டால் எல்லாம் சொல்லிட்டாப்ல. அப்போ கலெக்டர் கடைசி வந்தார். கடைசி வந்து அந்த 1330 திருக்குறளை சொல்கிறாங்களா, அவங்க கூப்பிடு அப்படின்னாரு. அந்த பாப்பா வந்துச்சு, உனக்கு யாருமா சொல்லிக் கொடுத்தா? எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. தினசரி 5 திருக்குறள் சொல்லிக் கொடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அதை திருப்பி சொல்லுவாங்க. அப்புறம் 5 இப்படி 1330 குறளை மனப்பாடம் பண்ண சொல்லிட்டாங்க.
எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டார். அந்த பையனை கூப்பிட்டார், 7வது படிக்கிற பையனை கூப்பிட்டார். தம்பி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டார். அவன் எடுத்தோடனே சொன்னான், எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லலாம். டீச்சர் எப்போ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், பள்ளிக்கூடம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போன பின்னாடி எங்கள் டீச்சர் கூப்பிட்டு மரத்தடியில் உட்கார வச்சு தினசரி 5 குறளை சொல்லி கொடுத்தார், 1330 குறளையும் சொல்லி கொடுத்தார் என்று சொன்னார். அந்த கலெக்டர் உடனே என்ன பண்ணார் தெரியுமா, அந்த டீச்சர் காலில் விழுந்து அப்படி தொட்டு கும்பிட்டார். நண்பர்களே, ஆசிரியர் மட்டும்தான் தன்னுடைய சொந்த குழந்தைக்கு மேலாக தன்னுடைய மாணவர்களை அரவணைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். அவர்களை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம கும்பிட வேண்டும், வணங்க வேண்டும், நெஞ்சில் இருத்த வேண்டும் என்பதை நினைவுத்துக் கொண்டு வேண்டும். இந்த வீகுளத்தூர் ஊரை இன்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதன் பெரிய வெற்றியாளனாக எப்போ மாறுதான் தெரியுமா? டாக்டர் கலாம் சொல்வார், சக மனிதன் நேசியுங்கள், பிற மனிதன் நேசியுங்கள் என்று சொல்வார். பிற மனிதனை எப்படி நேசிக்க முடியும்? போட்டி பொறாமை இல்லாமல் நேசிக்க முடியும். நான் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்றேன் பாரு. குழந்தைகளுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். நான் 2 புளிய மரம் இருந்துச்சு. 2 புளிய மரத்தில் 2 கிளி இருந்துச்சு. இந்த ஆட்ட ஒரு கிளி, அந்த ஆள ஒரு கிளி இருந்துச்சு. ஒரு கிளி பேரு பில்லா, ஒரு கிளி பேரு ரங்கா. இந்த 2 கிளி என்ன பண்ணுச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள், ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரம் பறந்து போவோம் என்று சொல்லிவிட்டு 2 கிளிகளும் ரெக்கை கட்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மரத்துக்கு திருப்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் போய் இடையில கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் போய் திடீர்னு போனா 6 மணி ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அந்த பில்லா கிளி சொன்னிச்சு, ஏய் ரொம்ப இருட்டிடுச்சு, நம்ம மரத்துக்கு போக முடியாது, இங்கே எங்கேயாவது தங்கிக்கலாம் என்று சொன்னது. சொன்ன உடனே என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம அங்கே ஒரு மரத்தில் உட்காரோம்னா அங்கேயும் அதே மாதிரி 2 புளிய மரம் இருந்துச்சு. இந்த கிளி போய் பார்த்துச்சு, ஏய் நம்மள மாதிரியே ஒரு வீடு இருக்கு, ஒரு பொந்து இருக்குன்னு அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த பில்லா கிளி என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் இருக்க மரத்தில் போயிடுச்சு. 2 பயங்கர ஹாப்பி. ஆஹா, நம்ம வந்த இடத்துல நமக்காக மரம் இருந்துச்சுன்னு சொல்லி உள்ள போன உடனேயே எங்கே இருந்தோ இன்னும் 2 கிளி வந்துச்சு. வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஏய் நீ யாரு, நீ இது என்னுடைய வீடு, வெளியே வா என்று கூப்பிட்டுச்சு. உடனே அந்த பில்லா கிளி சொல்லிச்சு, உண்மையிலே இது உன் வீடு தானா, நீ ஏற்கனவே இங்கே இருந்தியா என்று கேட்டுச்சு. ஆமா அப்படின்னு சொன்னோடனே இந்த கிளி என்ன பண்ணுச்சு, மேலே கிளியில போய் அந்த புதுசா வந்த கிளியை உள்ள உட்கார வச்சு. இந்த புளிய மரத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, இன்னொரு கிளி புதுசா வந்துச்சு, ஏய் வெளியே வா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ரங்கா கிளி என்ன பண்ணுச்சு, வெளியே வர முடியாது, நான் முதல்ல வந்துட்டேன், வர முடியாது என்று சொன்னது. வரப்போறியா இல்லையா, என்னுடைய வீடு என்று அது சொன்னது. இல்ல வர முடியாது என்று அது சொன்னது. சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேகமா காற்றடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே அந்த கிளியுடைய ரெக்கையெல்லாம் நனைய ஆரம்பிச்சிருச்சு. நனைய ஆரம்பிச்சோடனே இந்த பில்லா கிளி என்ன பண்ணுச்சு, மேலே இருக்க குழியை பார்த்துச்சு, அது பாவமா இருந்துச்சு, நனைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏய் இங்க வா வா உள்ள வா சொல்லி அப்படியே இடம் கொடுத்து அந்த கிளியை அப்படியே உள்ள கொஞ்சம் 2 கிளியும் உள்ள உட்காந்துச்சு. இந்த ரங்கா கிளி என்ன பண்ணுச்சு, ஏய் நான் முதல்ல வந்தேன், வெளியே வர மாட்டேன்னு சொல்லிச்சு. ஏன் இடம், நீ வெளியே வான்னு சொல்லிச்சு. 2ம் ஒன்றை மாற்றி 2மே சண்டை போட ஆரம்பித்தான. உடம்பிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன், ஆனால் விடிய காலில் அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கிளி பார்த்துச்சு, ஏய் என்ன ரங்கா உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கேன், ஏய் நீ கோழை, அவன் கேட்டவன விட்டு கொடுத்துட்ட, நான் வீரன், விட்டு கொடுக்க மாட்டேன், சண்டை போடுவேன், ஒன்று அது உயிரோட இருக்கணும், நான் இருக்கணும், நான் வரமாட்டேன் என்று சொல்லிச்சு. இல்லை நம்ம வீடு அங்கே இருக்கு, போயிடலாம் வா வா என்று கூப்பிட்டுச்சு. அந்த கிளி வரவே மாட்டேன் என்று அதனுடைய உட்கார்ந்து சண்டை போட்டே கொண்டே இருந்தது என்று ஒரு சிறுகதை நான் படித்தேன். இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரே இதுக்குள்ள ஒற்றுமை அழகா வாழலாம். சண்டை போட்டா கடைசி வரைக்கும் சண்டை போட்டே இருக்கணும் இல்லையா? இந்த ஊர்ல இவ்வளவு மக்கள், இவ்வளவு மாணவர்கள் ஒற்றுமையோடு அழகாக இருக்கிறீர்கள், இதுதான் தேவை, இந்த ஒற்றுமை தான் நமக்கு தேவை என்று சொல்லி, எதிர்காலம் மிக சவாலானது. ஏகப்பட்ட ஆங்கில மோகம் நம்மிடம் வந்துருச்சு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் தினசரி வந்து கொண்டே இருக்கின்றன. டாக்டர் கலாம் முதல் முறையாக அக்னி ஏவுகணை விட்ட போது தோல்வி அடைந்தேன் என்று சொன்னார். அடுத்த முறை அது வெற்றி அடைந்தார் இல்லையா? ஒவ்வொரு வெற்றியும் எதை வைத்துக் கொண்டிருந்தால் தோல்விகளுடைய அந்த ஆணிவேர்ல, அந்த படிக்கட்டில் ஏறிதான் அந்த வெற்றி கிடைத்தது. அப்ப எந்த ஒரு கண்டுபிடிப்பும், எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் முதல் முறையாக வெற்றியை தரவில்லை, பிற்காலத்தில் தான் வெற்றியை தந்தது. ஏன்னா நம்முடைய குழந்தைகள் சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன அவமானங்கள் வந்தால் பெற்றோர்கள் தட்டி கொடுங்கள், இதுதான் உனக்கு வெற்றி, இந்த அவமானம் தான் உன்னை வெற்றியா மாற்றும் என்று சொல்லுங்கள். எதிர்காலம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்.
இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இல்லையா? என்னுடைய கல்லூரி மாணவர் ஒரு நாள் சொன்னார், வாழ்க்கைனா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு தாள் எழுதி கொடுத்தான். வாழ்க்கை என்பது தாயின் கருவறையில் இறங்கி கல்லறை வரை நடக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொன்னான். தாயின் கருவறையில் இறங்கி, நான் பிறந்துட்டேன் இல்லையா, கல்லறை வரை நடக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வாழ்க்கை என்று சொன்னான். எனவே கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில நம்மை சிறந்த வாழ்க்கையை மாற்றி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சிறப்பா மாற்றி, எல்லா மனிதரும் அன்பு நேசிக்கத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, கீதை சொல்லுகிறது. அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கும், அது காற்று மாதிரி என்று சொல்லி, வெற்றி மீது வெற்றி வென்று உங்களை சேர வேண்டும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இந்த ஐடியல் பள்ளியை சேர வேண்டும் என்று சொல்லி, ஏலம்போல் வாழ வேண்டும். செடியில் இருந்தாலும் பிடுங்கி காயப்பட்டாலும் நம்ம எல்லாம் ஏலக்காய் மாதிரி நம்ம இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்துகிட்டே இருக்கணும் இல்லையா? ஏய் பிரச்சந்திரனே, உனக்குள்ளே தான் முழு நிலா ஒளிந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கூட மாணவிகள் இன்னைக்கு பிரச்சந்திரன், என் எதிர்காலத்தில் அவர்கள் முழு நிலாவாக ஒளிர இருக்கிறார்கள். எனவே எதிர்காலம் உங்களுடையது, உங்கள் குழந்தைகளுக்கானது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. நன்றி, வணக்கம். Thank you sir for your thought provoking speech.